வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். திமுக கூட்டணியில் முஸ்லிம் லீகுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு, 5 தொகுதிகள் கேட்கும் விடுதலை சிறுத்தைகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை. சகாரா அதிபர் சுப்ரதா ராய் போலீஸ் பாதுகாப்புடன் சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜர். கருப்பு மை வீசியவரால் கோர்ட் வளாகத்தில் பரபரப்பு. ஆப்பிரிக்க பெண்கள் வீட்டில் அத்துமீறி புகுந்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் அறிக்கை தாக்கல் எதிரொலி. ஆம் ஆத்மி மாஜி மந்திரி சோம்நாத் பார்த்தி மீது பாய்கிறது வழக்கு. விரிவான செய்திகள். திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 5 தொகுதிகள் கேட்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் புதனன்றும் பேச்சு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை இடம்பெற்றுள்ளன. திமுக சார்பில் விருப்ப மனு பெற்றவர்களிடம் திங்களன்று நேர்காணல் முடிந்துள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை செவ்வாயன்று திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் துவங்கியது. திமுக பொருளாளர் ஸ்டாலின், கட்சி துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் RS பாரதி ஆகியோர் கொண்ட குழுவினர் கூட்டணி கட்சி குழுவினருடன் பேச்சு நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்படும் முடிவை அடுத்து திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து கூட்டணி தலைவர்கள் பேசுகின்றனர். அதன் அடிப்படையில் இரு கட்சி தலைவர்களும் தொகுதி பங்கீட்டில் கையெழுத்திடுகின்றனர். செவ்வாயன்று காலையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் பேச்சு நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்குவதற்கு உடன்பாடு ஏற்பட்டது. எந்த தொகுதி என்பது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும் என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில இந்திய முஸ்லிம் லீகிற்கு 2 தொகுதிகள் என்பது சாத்தியமில்லை. ஒரே ஒரு தொகுதி, ஒன்றை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒரு தொகுதி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தொகுதி எது என்பதை பற்றி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடந்தது. இக்கட்சி 3 தனி தொகுதிகளையும் 2 பொது தொகுதிகளையும் கேட்பதால் பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு ஏற்படவில்லை. பேச்சுவார்த்தை தொடரும் என அக்கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். குறைந்தபட்சம் எத்தனை தொகுதிகள் வேணும் கேக்குறீங்க? அதான் நம்பர் சொல்லிருக்கோம். 3 தனி தொகுதி, 2 பொது தொகுதி. கூடுதல் குறைவுங்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. பேசியிருக்கிறோம். எங்களுடைய பட்டியலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நாளை மீண்டும் பேசுவதற்கு வருவதாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடந்தது. சகாரா அதிபர் சுப்ரதா ராயை உச்சநீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் அழைத்து வந்தபோது அவர் மீது கருப்பு மையை வக்கீல் ஒருவர் வீசியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. லக்னோவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சகாரா இந்தியா நிறுவனம் பல லட்சம் முதலீட்டாளர்களின் 20,000 கோடி ரூபாயை மோசடி செய்ததாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகாத சகாரா அதிபர் சுப்ரதா ராயை கைது செய்து மார்ச் 4ஆம் தேதிக்குள் ஆஜர்படுத்தும்படி நீதிபதிகள் KS ராதாகிருஷ்ணன், JS கேகர் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் கடந்த 26ஆம் தேதி உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கடந்த 28ஆம் தேதி சுப்ரதா ராயை கைது செய்த லக்னோ போலீசார் தலைமை மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதி உத்தரவின் பேரில் லக்னோவில் உள்ள விருந்தினர் மாளிகையில் போலீஸ் காவலில் வைக்கப்பட்ட சுப்ரதா ராயை உச்சநீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக டெல்லிக்கு உத்தரப்பிரதேச போலீசார் அழைத்து வந்தனர். செவ்வாயன்று உச்சநீதிமன்றத்தில் காரை விட்டு இறங்கிய போது ஒரு நபர் சுப்ரதா ராய் மீது கருப்பு மையை ஊற்றினார். கோடிக்கணக்கான ஏழைகளின் பணத்தை சுப்ரதா ராய் திருடியதாக ஆவேசத்துடன் கோஷமிட்டார். உடனே சுப்ரதா ராயின் வக்கீல்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அந்த நபரை சரமாரியாக அடித்து உதைத்து மீடியாக்கள் முன்னிலையில் உண்மையை ஒப்புக்கொள்ளும்படி மிரட்டினர். பிறகு அந்த நபரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் உச்சநீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் சுப்ரதா ராய் ஆஜர்படுத்தப்பட்டார். சுப்ரதா ராய் மீது மையை வீசியவர் குவாலியரைச் சேர்ந்த மனோஜ் சர்மா என்பது தெரிய வந்துள்ளது. காமன்வெல்த் ஊழலில் சிக்கி 2011ஆம் ஆண்டில் சுரேஷ் கல்மாடி கைது செய்யப்பட்டு பாட்டியாலா நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போது அவர் மீது செருப்பை வீசியதும் இதே மனோஜ் சர்மாதான்.
ஆப்பிரிக்க பெண்களின் வீட்டில் நள்ளிரவு ரெய்ட் நடத்திய டெல்லி முன்னாள் சட்ட அமைச்சர் சோம்நாத் பார்த்தி மீது வழக்கு பதிவு செய்ய டெல்லி உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. டெல்லியில் 49 நாள் நடந்த ஆம் ஆத்மி ஆட்சியில் சட்டத்துறை அமைச்சராக இருந்த சோம்நாத் பார்த்தி ஜனவரி 15ஆம் தேதி அன்று நள்ளிரவில் கிர்கி எக்ஸ்டென்ஷன் பகுதியில் ஆப்பிரிக்க பெண்கள் தங்கியிருந்த வீட்டை ஆம் ஆத்மி தொண்டர்களுடன் சென்று சோதனை நடத்தினார். ஆப்பிரிக்க பெண்கள் போதைப் பொருள் விற்பதாகவும் விபச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் வந்த தகவலை அடுத்து சோதனை நடத்தியதாக சோம்நாத் பார்த்தி கூறினாலும் அத்துமீறி நுழைந்து தங்களிடம் முறைகேடாக நடந்ததாக அந்த பெண்கள் புகார் கூறியதால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. இந்த விவகாரம் குறித்து கவர்னர் நஜீப் ஜங் உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற நீதிபதி PL கார்க் விசாரணை நடத்தினார். சோம்நாத் பார்த்தி மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருப்பதாக நீதிபதி கார்க் அறிக்கை அளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட ஆப்பிரிக்க பெண்களின் வீட்டிலிருந்து எந்த போதைப் பொருளும் கைப்பற்றப்படவில்லை என்றும் கவர்னரிடம் சமர்ப்பித்த அறிக்கையில் நீதிபதி கார்க் கூறியுள்ளார். நீதிபதி அறிக்கையை தொடர்ந்து நள்ளிரவு ரெய்ட் தொடர்பாக சோம்நாத் பார்த்தி மீது தனியாக வழக்கு பதிவு செய்வதா அல்லது நிலுவையில் இருக்கும் வழக்கில் பார்த்தி பெயரை சேர்ப்பதா என்பது குறித்து ஆலோசனை தெரிவிக்கும்படி மத்திய சட்ட அமைச்சகத்திடம் டெல்லி உள்துறை அமைச்சகம் கருத்து கேட்டுள்ளது. கடந்த மாதம் ஆம் ஆத்மி ஆட்சி முடிவுக்கு வந்த நிலையில் சோம்நாத் பார்த்தி மீதான ரெய்ட் சர்ச்சையும் முடிவுக்கு வந்தது. இப்போது நீதிபதி அறிக்கை வெளியானதை தொடர்ந்து விவகாரம் சூடு பிடித்துள்ளதோடு சோம்நாத் பார்த்திக்கு சிக்கலும் அதிகரித்துள்ளது. ராஜ் தாக்கரேயை நிதின் கட்காரி சந்தித்ததை தொடர்ந்து பாரதிய ஜனதாவுக்கு சிவசேனா கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய கட்சியாக சிவசேனா இடம்பெற்றுள்ளது. இவ்விரு கட்சிகளும் மகாராஷ்டிர மாநிலத்தில் நீண்ட காலமாக தோழமையாக செயல்பட்டு வருகின்றன. லோக்சபா தேர்தலில் முழு மெஜாரிட்டியை எட்டுவதற்கான காய் நகர்த்தலில் பாரதிய ஜனதா தீவிரம் காட்டி வரும் நிலையில் மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேயை நிதின் கட்காரி மும்பையில் திங்களன்று சந்தித்து பேசினார். 2009ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலை போல நவநிர்மாண் சேனா தனித்து நின்றால் காங்கிரசுக்கு எதிரான ஓட்டுகள் சிதறி அதனால் பாதிப்பு ஏற்படும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது. அதனால் தேர்தலில் நவநிர்மாண் சேனா போட்டியிடாமல் விலகியிருக்க வேண்டும் என அச்சந்திப்பின் போது ராஜ் தாக்கரேயை நிதின் கட்காரி கேட்டுக் கொண்டதாக செய்திகள் வெளியாகின. இந்த சந்திப்பு நவநிர்மாண் கட்சிக்கு எதிரியாக விளங்கும் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேயை கோபமடைய வைத்துள்ளது. கூட்டணி கட்சியான தங்களிடம் எந்த கருத்தும் கேட்காமல் ராஜ் தாக்கரேயை பாரதிய ஜனதா தலைவர் சந்தித்திருப்பதை கண்டித்த சிவசேனா தலைவர்களில் ஒருவரான சஞ்சய் ராவத் இதனால் இரு கட்சிகளிடையேயான நீண்ட நாளைய உறவில் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார். தேர்தலுக்கு இன்னமும் 2 மாதங்களே உள்ள நிலையில் சிவசேனாவுடன் பாரதிய ஜனதாவின் உரசல் மகாராஷ்டிர மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துவிடக் கூடாது என்பதால் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேயை சமாதானப்படுத்த பாரதிய ஜனதா தலைவர்கள் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். பால் தாக்கரேயின் சகோதரர் மகனான ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரேயுடன் ஏற்பட்ட மோதலை அடுத்தே சிவசேனாவிலிருந்து விலகி மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனாவை 2005இல் துவங்கினார். 2009 லோக்சபா தேர்தலில் 10 தொகுதிகளில் 1 லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுகளை பெற்ற நவநிர்மாண் சேனாவால் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைத்தன என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நோட்டு ஒரு ஓட்டு இயக்கத்தை தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினர் துவக்கியுள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்ட பின் மக்களின் வீடு தேடிச் சென்று ஆதரவு திரட்டும் வகையில் வீடுதோறும் மோடி உள்ளம் தோறும் தாமரை என்ற பாத யாத்திரை இயக்கத்தை பாரதிய ஜனதா நடத்தியது. இதைத் தொடர்ந்து ஒரு ஓட்டு ஒரு நோட்டு இயக்கத்தையும் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா துவக்கியுள்ளது. தேர்தல் பணிக்கு நன்கொடையையும் மக்களிடம் ஓட்டு சேகரிக்கும் இந்த இயக்கத்தை சென்னையில் செவ்வாயன்று அக்கட்சியின் மாநில செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் துவக்கி வைத்தார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாருங்கள் ஒரு நோட்டு தாமரைக்கு ஓட்டு, அதாவது மக்களிடம் சென்று அவர்களிடம் நாங்கள் அரசியல் கட்சி இது நேர்மையான அரசியல் கட்சியாக இருப்பதற்கு உங்களுடைய உதவி தேவை என்று சொல்வதோடு தேர்தல் செலவுகளுக்காக பணத்தையும் மக்களிடமே அவர்களுடைய ஆதரவாக கேட்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அவர்கள் கொடுக்கின்ற பணத்துக்கான ரசீதை கொடுக்கிறோம். இதை கொடுத்துட்டு வாஜ்பாய் அவர்களது காலத்தில் இந்த நாட்டில் என்னென்னவெல்லாம் நல்லது நடந்தது, இன்று இருக்கக்கூடிய காங்கிரஸ் UPA அரசாங்கம் எப்படியெல்லாம் பல முனைகளிலும் தோல்வி அடைந்திருக்கிறது, வரக்கூடிய காலம் மோடி அவர்கள் பிரதமரானால் இந்த நாட்டிற்கு என்னவெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கும் தாமரை சின்னத்துக்கு அவர்களுடைய வாக்குகளையும் கேட்டு தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கூட்டணி முடிவு குறித்து விரைவில் கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அறிவிப்பார் என்றும் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார்.
அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரம் துவக்கியதை அடுத்து அக்கட்சியின் வேட்பாளர்களும் ஓட்டு சேகரிப்பில் தீவிரம் காட்ட துவங்கியுள்ளனர். தேர்தல் தேதி அறிவிக்கப்படாத நிலையிலும் மற்ற கட்சிகள் இன்னும் கூட்டணி குறித்த இறுதி முடிவுக்கு வராத நிலையிலும் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா திங்களன்று காஞ்சிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார். அதிமுகவில் இடதுசாரி கட்சிகளுக்கு இன்னமும் தொகுதிகள் ஒதுக்கப்படாத நிலையில் 40 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளார் ஜெயலலிதா. காஞ்சிபுரத்தில் ஜெயலலிதா பிரச்சாரம் துவக்கியதை அடுத்து அதிமுக வேட்பாளர்களும் தேர்தல் களத்தில் இறங்கிவிட்டனர். மதுரையில் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கோபாலகிருஷ்ணன் மதுரை மாநகராட்சி துணை மேயர் பதவி மற்றும் கவுன்சிலர் பதவிகளை ராஜினாமா செய்து பிரச்சாரத்தை துவக்கினார். ஒத்தக்கடை யோக நரசிம்மர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து அங்கிருந்து பிரச்சாரத்தை துவக்கினார். அவருக்கு செண்டை மேளம், தாரை தப்பட்டை முழங்க கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். அதிமுக வேட்பாளர் கோபாலகிருஷ்ணனுடன் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு மற்றும் கட்சி நிர்வாகிகளும் ஓட்டு சேகரித்தனர். இதேபோல விருதுநகர் தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ராதாகிருஷ்ணனை ஆதரித்து மதுரையில் அக்கட்சியினர் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளனர். அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தை திருப்பரங்குன்றத்தில் சாமி கும்பிட்டு பிரச்சாரத்தை துவக்கினார். அங்கிருந்து அதிமுகவினர் வீதி வீதியாக ஓட்டு சேகரித்தனர். அதிமுகவினர் பிரச்சாரத்தை துவக்கியிருப்பதை அடுத்து தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் களம் களை கட்ட துவங்கியுள்ளது. 15 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் வாடும் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த கைதிகளை விடுவிக்க கோரி முதல்வரின் தனிச் செயலாளரிடம் முஸ்லிம் பெண்கள் மனு கொடுத்தனர். கோவையில் 1996ஆம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் மற்றும் அதையொட்டி நடந்த பல்வேறு சம்பவங்களில் கைது செய்யப்பட்டு சிறையில் 15 ஆண்டுகளுக்கு மேல் அடைக்கப்பட்டுள்ள 40க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த கைதிகளை கருணை அடிப்படையில் விடுவிக்க கோரி இந்திய தேசிய லீக் கட்சியின் மகளிரணி சார்பில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிடம் கோரிக்கை மனு அளிக்க ஏராளமான பெண்கள் முதல்வரின் போயஸ் தோட்ட இல்லத்துக்கு வந்தனர். முதல்வரின் தனிச் செயலாளரை சந்தித்து அவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். 15 ஆண்டுகளாக கணவனை பிரிந்து மனைவிகள் ரொம்ப கஷ்டப்படுகிறாள். அவங்க கண்ணீரை துடைப்பார்கள் என்று ரொம்ப ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கிறோம். ஏன்றா ஒரு பெண்ணின் கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். தாய்களும் அப்படிதான் பிள்ளைகளை பிரிந்து ரொம்ப தவிக்கிறார்கள். வயதானவங்களுக்கும் 10 ஆண்டுக்கு மேல இன்னருக்கு சிறையில் வைக்க வேண்டாம். மகளிர் அணிகள் எல்லாரும் கூடி இன்றைக்கு அம்மாவிடம் மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கின்றோம். இப்பிரச்சனையில் முதல்வர் ஜெயலலிதா நல்ல முடிவு எடுப்பார் என்று நம்புவதாக அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். 30 நிமிடத்தில் 2493 மாசு தடுப்பு முகமூடிகளை தயாரித்து கோவை என்ஜினியரிங் கல்லூரி மாணவ மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளனர். காற்றிலுள்ள மாசு காரணமாக பரவும் நோய்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே பரப்பும் நோக்குடன் சாதனை நிகழ்ச்சிக்கு கோவையில் உள்ள தனியார் என்ஜினியரிங் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு 30 நிமிடத்தில் 2493 மாசு தடுப்பு முகமூடிகளை தயாரித்து சாதனை படைத்தனர். இங்கிலாந்தைச் சேர்ந்த எலைட் வேர்ல்ட் ரெக்கார்டர்ஸ் எனும் அமைப்பின் தென்னிந்தியாவுக்கான பிரதிநிதி சாண்டிகர் யங் நிகழ்ச்சியின் நடுவராக பங்கெடுத்து மாணவ மாணவிகளின் மின்னல் வேக முகமூடி தயாரிப்பை உலக சாதனையாக பதிவு செய்தார். அதோடு சாதனையை நிகழ்த்திய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களையும் அவர் வழங்கினார். சாதனை நிகழ்ச்சிக்காக தயாரிக்கப்பட்ட 3000 மாசு தடுப்பு முகமூடிகளை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப் போவதாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். தங்கத்தின் விலை செவ்வாயன்று ஒரு சவரனுக்கு 8 ரூபாய் உயர்ந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 23,080 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,885 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 51 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 48,015 ரூபாயாக இருந்தது. தஞ்சாவூரில் மன்னர்கள் காலத்தில் இருந்து தொன்று தொட்டு நடந்து வரும் பச்சை காளியும் பவளக்காளியும் திருவிழா துவங்கியுள்ளது. கொடிய தஞ்சன் தாரகன் என்ற அரக்கனை சம்ஹாரம் செய்து தஞ்சாவூர் என்ற பெயர் வர காரணமான கோடியம்மனுக்கு சோழ மன்னர் விஜயாலயனால் கட்டப்பட்ட ஆலயம் கோடியம்மன் ஆலயம். தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட 88 கோவில்களில் மிக பழமை வாய்ந்த கோவில் இது. மன்னர்கள் காலம் முதல் தொன்று தொட்டு இங்கு பச்சை காளி பவளக்காளி திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. 3 நாட்கள் நடக்கும் இத்திருவிழா செவ்வாயன்று துவங்கியது. பச்சைக்காளி பழக்காளி உற்சவம் கடந்த பல வருஷமாக ஒரு 1000 வருஷத்துக்கு மேல நடக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதோட உற்சவம் இன்னைக்கு ஒரு 3 நாள், செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் நம்ம நகர்வலம் பூரா தஞ்சாவூர்ல பழைய ராஜா காலத்து இந்த ஊருக்கு அளவுக்கு எல்லா இடத்துலையும்
பூஜைகள் வாங்கி பக்தர்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து அருள் பாலிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கு. இறுதி நாள் திருவிழாவில் தஞ்சையில் பல்வேறு பகுதிகளில் வீட்டு பூஜைகளுடன் மேலராஜ வீதியில் பச்சை காளியும் பவளக்காளியும் உறவாடுதல் நிகழ்ச்சி நடக்க உள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.